எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று 11 மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05க்கு மாட்டு வண்டியை நீங்களா ஆத்துக்கு ஓட்டுங்க. எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க. தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க. அந்த அதிகாரிக்கு இருக்க மாட்டாங்க. இப்படி பேசி ஆட்சிக்கு வந்ததன் விளைவு விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் சட்டவிரோத மணல் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி சுதாகரனை கைது செய்ய சென்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் குணசேகரை குற்றவாளியும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து திருப்புலியால் குத்திக் கொல்ல முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியில் மணல் கடத்தல் மன்னன் போல் இருந்து வந்த ராமசுப்பு என்பவன் தன்னை பற்றி போலீசில் புகார் அளித்த முரப்பநாடு VAO லூர்து பிரான்சிஸை அரசு அலுவலகத்திற்குள்ளேயே சென்று துடிக்க வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் புயலை கிளப்பியது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கல்குவாரிக்கு எதிராக புகார் கொடுத்த ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நாமக்கல் பாலமேட்டில் அனுமதியின்றி கிராவல் மண் அள்ளி அவர்களை தடுத்த பெண் VAO வீடு புகுந்து தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீ தடுத்தீங்கன்னா நான் உன்னை வண்டி விட்டு ஏத்திடுவேன்னு சொல்லி வண்டிக்காரரை வச்சு என்ன மிரட்டினாங்க. இப்படி கனிம வள கொள்ளையர்களால் பொதுமக்கள் முதல் அதிகாரிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழலில் கனிம வள கொள்ளையர்களுக்கு திமுகவினர் வக்காலத்து வாங்கி வருகிறார்கள். பட்டுக்கோட்டை நீர்நிலை பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக மண் அள்ளிய ஆளும் கட்சியினரின் வாகனங்களை விடுவிக்க கோரி திமுக மாவட்ட செயலாளர் DSP-யிடம் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவது குறித்து புகார் அளிக்க கூடாது என திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் முதல் அடித்தட்டு மக்கள் வரை அனைவரையும் திமுகவினர் மிரட்டுவதையும் கனிம வள கொள்ளையர்களால் அரங்கேறும் கொலை சம்பவங்களை தடுக்காமல் வெற்று விளம்பரங்களை செய்யும் வாய்ச்சவடால் முதல்வர் ஸ்டாலின்